வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நம்ம பண்ண போகிறது அதோமுக வஜ்ராசனம். வஜ்ராசனம் ஆல்ரெடி உட்காந்துருக்கோம், காலை மடித்து ஃபோல்ட் பண்ணி அதில் உங்களுடைய மூட்டானது உங்கள் மூக்கு வரைக்கும் போய் தொடணும். அதில் 3-4 விதமாக கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. வேரியேஷன்ஸ்னால் கொஞ்சம் வகை வகையாக பண்ணுறது இருக்குது. எப்படி செய்வோம் பார்ப்போம். இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து நீங்கள் அதோமுக ஆசனம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டமக் நல்ல ப்ரெஸ் ஆகும். கொஞ்சம் பெல்லியாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து குறையத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த வஜ்ராசனம் பண்ணும்போது உங்கள் கால்கள் விரல்களால் தான் நீங்கள் உட்கார போகிறீங்க. இப்போ உட்காந்துருக்கிறது வந்து நார்மலாக வஜ்ராசனம் உட்காந்து வீராசனம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் உங்கள் காலை ப்ரெஸ் பண்ணி, விரலை ப்ரெஸ் பண்ணி, தரை பக்கமாக ப்ரெஸ் பண்ணி வளைஞ்சி உங்கள் மூட்டு ரெண்டுத்தையும் மேல் பக்கம் தூக்க போகிறீங்க. தூக்க விரலில் தான் எல்லாம் உங்கள் பாடி வெயிட் ஃபுல்லாக அதில் உட்கார போகுது. அதனால் உங்கள் விரல்கள்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். கீழ்ப்பக்கம் மடிஞ்சிருக்கிற அந்த குழியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த குழியெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா குழி விழும். சில பேருக்கு சப்பக்கால் இருக்கும், ஃப்ளாட் ஃபீட் இருக்கும். அவங்க இந்த வஜ்ராசனம் உட்காந்து இதில் மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் நல்லா கர்வ் வரும். வந்ததுன்னா அந்த கால் வலி, தொடை வலிலாம் இருக்காது. இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு புஜங்கள் தரையில் அழுத்ததுனால கைகளுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். வயிறு நல்லா உள்ளே அழுந்ததுனால வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் நிறைய குறையும். இதே நேரத்தில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், பாடியில் நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இது ஸ்ட்ரென்த்தன் ஆசனா. அதே நேரத்தில் கொஞ்சம் வயிறு வந்து நல்லா அழுந்ததுனால வயிறு நல்லா குறையத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்படி செய்வோம் பார்ப்போங்களா? நேர்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த வஜ்ராசனம் அதோமுக வஜ்ராசனம். அதுவும் அதில் நீங்கள் முதல்ல வஜ்ராசனம் உட்காந்துருக்கீங்க. ஏற்கனவே நம்ம எபிசோட் நிறைய பார்த்துருக்கோம். இந்த வஜ்ராசனம் உட்காந்துருக்கும் போது உங்கள் கால் நல்லா ஃபோல்டாக இருக்கும். இந்த நெல்லில் உட்காந்திங்கனாலே உங்களுக்கு நல்ல ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். இந்த நேரத்தில் நீங்கள் இப்போது இந்த முட்டியை மட்டும் நீங்கள் தூக்கி மூக்கு வரைக்கும் தொடணும். ஆனால் கால் மடிஞ்சது பின்பக்கம் மடிஞ்சது அப்படியே தான் இருக்கணும். உங்கள் முட்டி ஒரு பக்கம் மடித்து நோஸில் தொடணும். அப்புறம் லெஃப்ட்டு கால் அதே மாதிரி தூக்கி அந்த முட்டி போய் நோஸில் தொடணும். இப்போ நான் ஒரு மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல ஒரு பக்கம் நல்லா உட்காந்துட்டீங்க. இப்போது உங்கள் காலை கையால் பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்து கால் மடிஞ்சு கீழே இருக்குது, மூச்சு விட்டு நெல்ல இறக்குறீங்க. இப்போ அதே மாதிரி இடது காலும் மூட்டியை மட்டும் தூக்குறோம். கீழே கால் மடிஞ்சு அப்படியே தான் இருக்குது, ரிலீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல முதுகு நல்லா வளையுது, இந்த கால் மேலே தூக்குது, பாதம் நல்லா ப்ரெஸ் ஆகுது, கீழ்ப்பக்கமாக ப்ரெஸ் ஆகுது. மறுபடியும் பார்க்குறோம், இன்னும் பாருங்கள். இப்போது இந்த 2 காலம் சேர்த்து வச்சு இப்போ மறுபடியும் நோஸ் வரைக்கும் கொண்டு போகிறேன். பட் கையை வந்து நாங்கள் தரையில் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு உங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கையால் மூட்டை மட்டும் மேலே தூக்கிட்டே வரும். இப்போ பாதம் பாருங்கள், தரை பக்கமாக நல்லா வளைஞ்சிருக்கு. இப்போ தலையை வரைச்சி திருப்பி மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக நிதானமாக இறக்குறேன். இந்த பொசிஷனில் எக்ஸேல் பண்ணிட்டு மூச்சை விட்டுக்கிட்டே நீங்கள் பண்ணணும். அதே நேரத்தில் கவுண்டிங் ஒரு 5 வச்சுக்கலாம். மூச்சு விட்டு நெல் இருக்குல்ல, அதெல்லாம் 5 கவுண்ட் வச்சா போகிறோம். ஒரு 4 அல்ல 5 முறை பண்ணுங்கள். இதுக்கு மாற்று ஆசனம், உஷ்டாசனம் பண்ணலாம். இப்போ மறுபடியும் இதில் நிறைய சில வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. ஒன்றுமே பண்ணுறேன் பாருங்கள். கையை ப்ரெஸ் பண்ணுறேன், மூச்சு விட்டுட்டேன். இப்போது முட்டியை நல்லா தூக்குறேன், பாதம் தரையில் இருக்குது, வச்சுருக்கேன். இப்போ இதில் வேரியேஷன்ஸ், ஒரு கையை மட்டும் தூக்குறேன் நான், திரும்பி தான் இறக்குறேன். இடது கை அதே மாதிரி. இப்போ 2 கையும் வச்ச பிறகு உங்கள் மூட்டை கொண்டு போய் தரையில் வைக்கிறீங்க. இப்போ நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. மூச்சு ஆசுவாசப்படுத்தி பாருங்கள். இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களோட கெண்டைக்கால், இந்த கணுக்கால், மூட்டு தசைகள், அப்புறமா உங்கள் தொடை தசைகள் இவையெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல பலம் பெறும். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற கெட்ட நீர்கள்லாம் வடிஞ்சு போயிடும். நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கும். நல்லாயிருக்கும் இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா. போக போக கால் வலியே வராது. சில பேர் எப்பவுமே கால் வலி சொல்லுவாங்க, அந்த கால் வலி இருக்காது. இன்னொன்று இந்த வியூ லெஃப்ட்டில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
என்னைகளே இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு அதோமுக வஜ்ராசனம் பார்த்தோம். கொசுக்கள் எப்படி ஓட்டுறதுன்ற ஒரு நல்ல வழியான ஒரு ஈஸியான இயற்கையான மெத்தடும் பார்த்தோம். நாளைக்கு இதே போல் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.